இருளோன்னு வீடு, அதில் ஈரம் மட்டும் தனியாக நடந்து போகிறாரு. பின்னாடி கதவு படக்குன்னு அடிக்குது, லைட்டு பச்சைக்குன்னு எரியுது. வீட்டுக்குள்ளே தான் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. அதுதான் மெஜிக். டேய் இதெல்லாம் வேணாண்டா, நம்ம எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிம் காலேஜ் தாண்டி வெளியே போகணும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்லுங்கடா. அப்போ ஹாரர்லாம் வேணாம், த்ரில்லர் ட்ரை பண்ணலாம். அப்போ ரெண்டும் ஒன்றும் இல்லையா? டேய் நம்ம என்ன இப்படி பண்ணலாமே? என்னது? லவ் வித் ரொமான்டிக் லைக் அதை மட்டும் கேட்காதீங்க. இது வரையும் பண்ணதே போதும். டேய் எதுக்குடா இங்கே வந்திருக்கோம்? ஒழுங்கா ஒரு ஸ்கிரிப்ட். டேய் எதுக்குடா இங்கே வந்த? நீ பாட்டு உட்காந்து லேப்டாப்பை பார்த்துனுக்க. ஆமான்னு சொல்ல மாட்டேற, இல்லைன்னு சொல்ல மாட்டேற. என்னடா? டேய் டேய் என்னடா? ஸ்கிரிப்டடா. ம் ஸ்கிரிப்ட். ஓ, வாட் கைண்ட் ஆஃப் ஜெனஸ் ப்ரோ? ஃபெமினிசம். ஃபெமினிசம். மியூசிக்கல் ஃபெமினிசம். மியூசிக்கல் எங்கே சொல்லு. ஒரு பொண்ணு எந்த ஒரு மாரல் சப்போர்ட்டும் இல்லாமல் மேலே வருது எவ்வளோ கஷ்டம்னா, இந்த சொசைட்டின்னு மட்டும் இல்லாமல் அவள் வீட்டில் கூட கஷ்டப்படுத்தப்படுறா. ஷி வாண்ட் டு பிகம் எ கிட்டாரிஸ்ட். கனி, அந்த சாதத்தை வெடிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்குமா. ஒரு நிமிஷம் சொல்லிட்டே இருக்கேன், போடினா. ரூம்ல உட்காந்து மியூசிக்க போட்டுக்கிட்டு இருக்கா. இதோ வரேன் இருமா. அப்பா போனதுலேருந்து அம்மா தனியா இருக்காளே, என்னடா கூட மாட ஒரு வேலை செய்வோன்னு கிடையாது. எப்ப பார்த்தாலும் அந்த கிட்டார்ல போட்டு பாட்டு ஏதோ பாடிக்கிட்டு இருக்கிறது, வாசிச்சுக்கிட்டு இருக்கிறது. எல்லாம் என்னையே கேளு, அவனை எதுவும் கேட்காத. அவனை என்ன கேட்க சொல்ற? அவனை போய் சாதம் வடிக்க சொல்றியா? அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இவ்வளோ இருக்கணும்னு நினச்சாங்க. அவன் அண்ணனுக்கு அவனோட கனவை பார்த்துக்க தோணுச்சே தவிர இவளோட கனவை கேட்க கூட தோணலை. இப்படியே இவள் டேலண்ட் வளர வளர அவளோட கனவுகளும் வளர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கலலாம் சொல்ல முடியாது, நம்ம சொசைட்டி குடுகலன்னு தான் சொல்லணும். ஸோ ஷி டிசைடட், அவளுக்குரிய ஸ்டேஜை அவளே அமைச்சிக்கிட்டான். ஃபேஸ்புக். பல பொண்ணுங்க ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ண தயங்கின அந்த நேரத்தில் இவள் அவளோட மியூசிக்கல் வீடியோவே அப்லோட் பண்ணி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டான். இப்படியே ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இவளோட ஃபேஸ் பதிய ஆரம்பிச்சிச்சின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்தையும் தந்த இந்த ஃபேஸ்புக் அவள் கனவை ரியலாக்க ஒரு ரியல் ஸ்டேஜையும் கொடுத்தது. ஹர் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். I missed it. மிஸ் ஆச்சா? ஏய் லைப்போது ஆஃப்னு இப்போ தெரியுதா? எடிட் பண்ணி மியூசிக் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் லைவில் பண்ணுற. போச்சா? ஃபைனல் ஒரு லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஆகும். மச்சி, சண்டே ஈவெண்ட் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? அப்போ பாரு என் லைஃப் டேலண்ட். ஏ லூஸு, என்ன எல்லா ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுற? ஒன்று கூட பெண்டிங்கில் இல்லை? அதில் என்ன, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ். அவங்க என்னோட மியூசிக் வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ ஜஸ்ட் ஃபீல் செக்யூர் இன் எஃபி. வாட் எவர். நான் கிளம்புறேன். ஏய் வெயிட். ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. இதோ தரேன். ஏய் மம்மி கிட்ட போகும்போது கொடுத்துரு. ஓகே, பாய். பாய். ஹலோ மச்சி, உன் எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாரு. ஏண்டி என்ன சொல்றது கேளு. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருன்றல. என்னன்னு சொல்லு. போட்டோ அப்லோட் ஆயிருக்கு.
எப்படி என் ஃபோட்டோ? நான் எதுவுமே பண்ணலை. ஹே ஐ நோ நீ ஏன் இப்படி போட போற? சம்திங் இஸ் ஹேப்பன், ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். பட் என் அக்கௌண்ட்லேருந்து எப்படி? சரி ஓகே விடு. நான் பார்க்கும்போது போஸ்டர் ஜஸ்ட் நவுல தான் இருந்தது. நீ டெலீட் பண்ணிட்டல. யாரும் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. எல்லாம் ஒன்று சொல்லணும். யார் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணல. இப்போ பாரு என்னாச்சுன்னு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கா? பாத்ரூமில் என்ன பண்ணுவாங்களா? இல்லை வீட்டிலலாம் தெரியாது. ஓகே ஓகே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டியா? பாஸ்வேர்டில் எஸ்டர்டேவே சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? இல்லை அம்மா வெளில போயிருக்காங்க. சொல்லு. நத்திங் கனி, கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோட்டோ சேவ் ஆச்சுன்னா நீ FB போகும்போது ஆட்டோமேட்டிக் அப்லோட் காமிக்கும். ஸோ அப்படி தெரியாமல் ஆயிருக்கலாம்ல. புல்ஷிட் ஒன்லி ஃபார் டுக்னா. நான் அந்த மாதிரி எடுத்ததே கிடையாதே. ஹே அப்போ உன் ஃபோட்டோவை மாஃப் பண்ணி உன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியா? 100% அதான் உண்மை. பட் எதுக்கு அப்படி பண்ணாங்க எனக்கு சுத்தமாக தெரியல. சரி ஓகே டெலீட் பண்ணிட்டல, எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். why did you accept all the friend requests? அப்பயே சொன்னேன். that's why you're in trouble. நீ தான் சொன்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் சிஸ்டர் சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுற செக்யூர்னு என்னென்னமோ சொன்னேன். இப்போ பாரு என்னாச்சு. Hello bro. I know you're the guy who did this to me. Please erase that photo. இதனால ஒரு பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியும்னு நினைக்கிறேன். Please erase that photo. Hello? Are you there? Hello, I'm not that good at it. Why don't you just go give a try with your mom? You fucking cunt. இது மாதிரி என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் FB இன்ஸ்டான்னு எல்லாத்துலேயும் ஃபேமஸ் ஆகிடும். ஸோ பிச் ஸ்டே வித் யோர் ஃபக்கிங் ஃபியர். தப்பு பண்ணது நீ. Why I need to scare you? I will make you scare. என்ன சொன்ன? ஃபேமஸ் ஆக்குவியா? உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோடா.
சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ ஜஸ்ட் ஃபீல் செக்யூர் இன் FB. I will make your photo famous. எல்லாம் உண்டு சொல்லணும். யார் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணல. இப்போ பாரு. Stay with your fucking fear. Why I need to scare? I will make you scare. ஹாய், என் பேர் கனிமொழி கார்த்திகேயன். பல தடவை நான் கிட்டார் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது கிட்டார் ப்ளே பண்ணவோ மியூசிக் வீடியோ பண்ணவோ வரலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஸ்டேட்டஸையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் போஸ்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இவன் ஏன் வெக்கமே இல்லாமல் போஸ்ட் பண்ணான்னு கூட கொஷின்ஸ் இருக்கலாம். பட் அவங்க என்னோடய ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணும்போதோ, அதை என் அக்கௌண்ட்டையே ஹேக் பண்ணி அதிலே போஸ்ட் பண்ணும்போதோ, அதை வச்சுட்டு என்ன செக்ஸ் சாட் கூப்பிடும்போதும் தப்பு பண்ண அவங்களே வெக்கப்படலே, நான் ஏன் வெக்கப்படணும்? இப்போது எனக்கு நடந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னு FB டீஆக்டிவேட் பண்ணுறதுனாலையோ, அவங்கக்கிட்ட கெஞ்சுறதுனாலையோ, நாமளே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுனாலையோ ஒரு யூஸும் இல்லை. We have to expose them. They will run away. எனக்கு இன்னும் கூட நம்பிக்கை இருக்குது. FBயில் உண்மையான பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு. ஸோ இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். மேபி இதுக்கு நானே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருந்துட்டு போகலாம். சில ஜென்டில்மேன் கேட்கலாம், ஏன் ப்ரொஃபைல் பிக்சர் போடுறீங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, அதனால தான் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு. பட் ஃபோட்டோ மார்க் பண்ணுறதும் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறதும் எந்த ஒரு பொண்ணும் இல்லையே. இந்த மாதிரி ஏன் ஃபோட்டோ போடுற, வீடியோ போடுறேன்னு கேட்குற உங்களை மாதிரி ஜென்டில்மேன் தானே. பட் கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன். ப்ரொஃபைல் பிக்சர் போடுங்க, ஸ்டேட்டஸ் போடுங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். உங்கள் டேலண்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். They are just cowards. They'll run away. That's it. And yeah, நாளைக்கு எனக்கு மியூசிக் கான்சர்ட் இருக்குது. I welcome you all and please do support me. Thank you. And let me finish it with my music. Oh. Sound of a Girl. இப்படி ஒரு பொண்ணு எந்த ஒரு மாரல் சப்போர்ட்டும் இல்லாமல் மேலே வர்றது எவ்வளோ கஷ்டம்னா, அவள் வீடு சொசைட்டின்னு இல்லாமல் சோஷியல் வெப்சைட்டில் கூட அவள் இழிவுபடுத்தப்படுறான், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறான். இந்த வலி, இந்த கஷ்டம் இதெல்லாம் கடந்து வந்தால் தான் அவள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணவே ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது. அப்படியே அவன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாலும் இந்த சொசைட்டியில் ஒரு ஓரமாக தான் இடம் கிடைக்குது. அப்படிப்பட்ட பெண்களோட லைஃப்பில் நடக்கிற ஒன் ஆஃப் த எபிசோட் தான் நம்ம படத்தோட கதை. செம்மடா. நைஸ் டியூட். எந்த படத்துல இருந்து சுட்ட? டேய் அதெல்லாம் விடுறா. கண்டிப்பாக நம்ம ஸ்கிரிப்டாக பண்ணுறோம். ஐ டைரக்ட். செம்மையாக பண்ணுறோம். ஏன் நான் கேமராலாம் பார்த்துக்கிறேன். அப்புறம் நவீன் அவனே ஹீரோவாக பண்ணவா? செம்மையாக இருக்கும்டா.